ஹே SOD ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸ்டான்ஸ் ஆஃப் சாரி. உங்களை இந்த புது வீடியோவில் சந்திக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் சும்மா ரேண்டமாக ஆன்லைனில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெக்கரேட் ஐட்டம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. சரி, நம்ம SOD ஃபேமிலிக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டேன். அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நாம் வந்து பென்சிஸ் பிராண்டில் இருக்கிற ஒரு 3D மூவிங் சாண்ட் ஆர்ட் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணனா ஆக்சுவலாக அது ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கிளாஸ் பீஸுங்கிறதுனால அந்த பபிள் ரேப்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்ம வாங்கினது வந்து இந்த 3D மூவிங் சாண்ட் ஆர்ட். இதுதான் நம்ம வாங்கியிருந்தோம். இதை நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை பற்றின ரிவ்யூ வந்து நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் இல்லை. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு தமிழில் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். உனக்கு இந்த வேலை, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த கிளாஸ் பீஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கிளாஸ் பீஸ் வந்து பர்ஃபெக்டாக பேக் பண்ணி அந்த இருக்குது. அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு டிஸ்போசபிள் ஸ்ரிஞ்ச் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இதில் வந்து ஏதோ ஏர் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ரிஞ்ச் கொடுத்துருக்கா போட்டிருந்தது. இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்மளோட கிளாஸ் பீஸ். நம்ம ஆக்சுவலாக வாங்கினது வந்துட்டு சாண்டு டெசர்ட் மாடல் தான் வாங்கியிருக்கிறோம். எல்லோ கலர் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அண்ட் இது கூட வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட அந்த 3D கிளாஸ் ஆர்ட். இதை நம்ம திருப்பும் போது வந்துட்டு இந்த சாண்ட் வந்து அப்படியே ஃபால் ஆகும்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ திருப்பி பார்ப்போம் சாண்ட் ஃபால் ஆகுதா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து திருப்பிட்டோம், ஆனால் அந்த சாண்ட் ஃபால் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரிஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ஏர் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சாண்ட் வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து கீழே வந்து விழுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஏர் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஸ்ட்ரிஞ்ச் பார்க்கும்போது எனக்கு இந்த டாக்டர் படம் தான் ஞாபகம் வருது. ஓகே, இது நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஒரு ஹோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவலில் கொடுத்துருந்தது. ஸோ இப்போ நம்ம அந்த ஹோலை தேடுவோம். ஓகே, இங்கே மேலேயே இருக்குது நமக்கு இந்த ஹோல். ஸோ இது வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்து நம்ம ஏர் ஃபில் பண்ண போகிறோம். One eternity later. ஓகே, இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ரிஞ்சை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது இன்சர்ட் பண்ணும்போது. அப்படி நம்ம வந்து கொஞ்சமாக அதில் ஏர் கொடுத்துட்டோம். ஏர் கொடுத்தோடனே நமக்கு இங்கே வந்துட்டு அந்த சாண்ட் வந்து ஃபால் ஆகுறது நல்லாவே தெரியுது. ஓகே, நம்ம சாண்ட் ஆக்சுவலாக வந்து மொத்தமாக இப்போ நம்ம ஏர் கொடுத்ததுனால ஆக்சுவலாக ஃபுல்லாகவே இங்கே ஃபால் ஆகிட்டுருக்கு. இது ஃபுல்லாக ஃபால் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை அப்படி திருப்பி வைக்கிறேன். எப்படி வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வந்து மேலே இருந்தது எல்லாமே இப்போ கீழே வந்து விழுந்து நம்மளுக்கு ஒன்று போல் செட்டில்ட் ஆயிடுச்சு.
ஸோ இதை நம்ம திருப்பி வச்சு எப்படி ஃபால் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக திருப்பின உடனே வந்து இந்த வாட்டரில் எல்லா பக்கமுமே அந்த சாண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் தெரியுது. பட் இது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த சாண்ட் ஃபால் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து சாண்ட் ஃபால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அதுவுமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணும்போது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சாண்ட் ஃபால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஏரை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து சாண்ட் ஃபால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதுக்குள்ளே வந்துட்டு ஏரை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சாண்ட் ஃபால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற ஏரை வந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதுலேருந்து ஏர் கொஞ்சம் வந்து நம்ம வந்து வெளில எடுக்கணும். ஓகே, நம்ம கொஞ்சம் ஏர் வந்து வெளில எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து சாண்ட் ஃபால் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இப்போ திருப்பியாச்சு. திருப்பின உடனே நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு சாண்ட் ஃபால் வந்து பயங்கரமாகவே தெரியுது. ஸோ இது இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்து ஆல்மோஸ்ட் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். Much later. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம சாண்ட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வந்து ஸ்லோவாக வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு டெசர்ட்டோட ஃபீல் வந்து இதில் வந்து இருக்குது. அந்த இது பாலைவனத்தில் வந்து மணல் வந்து அப்படி ஏறி இறங்கி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இப்போ விழுந்துட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே இதில் தான் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வந்து சாண்ட் ஃபால் வந்து கீழே இதாகிட்டுருக்கு. ரொம்ப நேரம் கழித்து நம்மளோட இந்த கிளாஸ் ஆர்ட் வந்து பர்ஃபெக்டாக விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டெசர்ட் ஃபீல் வந்து வேறு லெவலில் தெரியும். அண்ட் நம்ம சாண்ட் ஃபால் வந்து ஒரு 3 பிளேசஸில் மட்டும்தான் விழுந்துட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து 7 inch அண்ட் 12 inchலையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது கூட வந்துட்டு இந்த டெசர்ட் வேரியன்ட் மட்டும் இல்லை, இது கூட வந்து நிறைய வேரியன்ஸஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது முடிஞ்சால் அதோட இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த சைடில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கியிருக்கிறது டெசர்ட். இது கூட இருக்கிற வேரியன்ட்ஸ் வந்து டீப் சி, எர்த் கிரே, மேரூன் ஸ்கை, ஆரஞ்ச் லேம்ப், பிங்க் வெனாம், ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரீன் பேரடைஸ். இதுதான் இதோட வெரைட்டிஸு. எனக்கு இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டெசர்ட் வேரியன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு என்ன வேரியன்ட் பிடிச்சிருந்தது, அப்படி இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி ஒன்று வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே எஸ்ஓடி ஃபேமிலி, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நியூ வீடியோவோட அப்லோட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Darik. Vatta mame.